ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல் டே 83. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு தமிழில் சொல்லுவேன், அப்புறம் அதையே டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் சொல்லுவேன். பொறுமையாக சொல்லித்தரேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணுவோம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு, நான் கேட்டதில் எந்த தப்பும் இல்லை. நான் கேட்டதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் கேட்டதில் எந்த தப்பும் இல்லை, நான் கரெக்டாக தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்லலாம்? There is nothing wrong in what I asked. There is nothing wrong in what I asked. There is nothing wrong in what I asked அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, நடந்ததை நினச்சா கஷ்டமாக இருக்குது. நடந்ததை நினச்சா கஷ்டமாக இருக்குது. நடந்ததை நினச்சா கஷ்டமாக இருக்குது. எப்படி சொல்லலாம்? I feel sad about what happened. I feel sad about what happened. I feel sad about what happened. அடுத்து, நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன். வேலை சொல்லியிருப்பாங்கள்ல, அந்த வேலையை சரி ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. I will do as you say. I will do as you say. நீங்கள் சொன்ன மாதிரியே as you say. I will do. I will do as you say. அடுத்து, சாப்பிடும்போது அதிகமாக தண்ணி குடிக்காத. சாப்பிடும்போது அதிகமாக தண்ணி குடிக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல. Don't drink too much water while eating. Don't drink too much water while eating. Don't drink too much water while eating. அடுத்து, தெரியாமல் நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க. தெரியாமல் நடந்துருச்சு, தெரியாமல் நடந்துருச்சு. It was done by mistake. It was done by mistake. It was done by mistake. அடுத்து, அதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட கொடுத்துட்டேன். 500 வாங்கினில்ல, எனக்கு தரவே இல்லைடா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் ஏற்கனவே உன்கிட்ட கொடுத்துட்டேன், அப்படின்னு சொல்லுவோம்ல. I already gave it to you. I already gave it to you. I already gave it to you. Already gave it to you. எனக்கு எப்படி பேசணுன்னே தெரியல. இன்டர்வியூவில் எனக்கு எப்படி பேசணுன்னே தெரில. இன்டர்வியூவில் எனக்கு எப்படி பேசணுன்னே தெரில. எப்படி பேசணுன்னே எனக்கு தெரில அப்படின்னு சொல்லல. I don't know how to talk. I don't know how to talk. I don't know how to talk. என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. சொல்லுவோம்ல, என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. எப்படி ஒரு இயற்கை காட்சி, என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. I can't believe my eyes. I can't believe my eyes. I can't believe my eyes. அடுத்து, நான் அவனை நம்பவே மாட்டேன். அவனை தானே, சத்தியமாக அவனை நம்ப முடியாது, அவன் பொய்யா சொல்லுவான். நான் அவனை நம்பவே மாட்டேன், என்றைக்குமே நம்ப மாட்டேன் அவனை நான் அப்படின்னு சொல்லுவோம்ல. I won't believe him at all. I won't believe him at all. இதை நீங்கள் இப்படியும் சொல்லலாம். I will not believe him at all அப்படின்னு சொல்லலாம். இல்லை I won't believe him at all அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் ஈஸியாக இருக்கும். I won't believe him at all அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, எனக்கு இருட்டுனா பயம். உங்களுக்கு எப்படி? எனக்கு இருட்டுனா பயம் அப்படின்னு சொல்லலாம். I am afraid of the dark. I am afraid of the dark. I am afraid of the dark. அடுத்து, அவன் மீடியமான உயரத்தில் தான் இருப்பான். எவ்வளோ ஹைட் இருப்பான்? ஹைட்டாக இருப்பானா ரொம்ப, இல்லை ஷார்ட்டாக இருப்பானா, இல்லை ஒரு மீடியமான ஹைட்டில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம்ல. He is of medium height. He is of medium height. He is of medium height தான் அவன் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கிட்ட இருந்தும் எதையும் எதிர்பார்க்காத. யாருக்கிட்ட இருந்தும் எதையும் எதிர்பார்க்காத. Don't expect anything from anyone. Don't expect anything from anyone. யார்கிட்ட இருந்தும் எதையும் எதிர்பார்க்காத. Don't expect anything from anyone. அடுத்து, அதை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். அந்த படத்தை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். I have already seen this movie. I have already seen this movie. I have already seen this movie. அந்த படத்தை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். உனக்கு இது தேவைதான். You deserve this. You deserve this. You deserve this. என்னடா புக்கை யாராவது பார்த்தீங்களா?
என்னோடய புக்கை யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்போம்ல. ஹேஸ் எனிஒன் சீன் மை புக்? ஹேஸ் எனிஒன் சீன் மை புக்? ஹேஸ் எனிஒன் சீன் மை புக்? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இட்ஸ் நாட் அ பிக் டீல். இட்ஸ் நாட் அ பிக் டீல். இட்ஸ் நாட் அ பிக் டீல். இப்போ உனக்கு லேட் ஆகலையா? இப்போ உனக்கு லேட் ஆகலையா அப்படின்னு கேட்போம்ல. இப்போ உனக்கு லேட் ஆகலையா? இப்போ உனக்கு லேட் ஆகலையா? இஸ் இட் நாட் கெட்டிங் லேட் நவ்? இஸ் இட் நாட் கெட்டிங் லேட் நவ்? இஸ் இட் நாட் கெட்டிங் லேட் நவ்? நான் அதை கோவத்தில் சொல்லியிருக்கலாம். நான் அதை கோவத்தில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லல. ஐ மைட் ஹேவ் செட் இட் இன் ஆங்கர். I might have said it in anger. I might have said it in anger. இப்போல்லாம் வாழ்க்கையை ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. It's hard to survive these days. It's hard to survive these days. It's hard to survive these days. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி 20 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இதை நல்லா டே டு டே லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.